அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டோட பெரும்பாலான இடங்களில் மானாவாரி நிலங்கள்லையோ அல்லது மற்ற இடங்கள்லையோ என்ன வகையான மரப்பயிர்கள் வளர்க்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கக்கூடியதை பார்க்குறோம். எது செய்யக்கூடாது அப்படின்னாங்க, இப்போ நெல் வயல் இருக்குது அப்படின்னா நெல் வயலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அதிகமான ஈரம் இருக்கக்கூடிய இடத்துல எந்த மரமும் வராது. குறைந்தபட்சம் அந்த ஈரம் விழுகிற இடத்துலேருந்து 10 அடி தள்ளி அங்கே வேணால் நட்டுக்கலாம். பட் ஒரு 5 அடிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஈரம் இருக்கக்கூடிய இடத்துல எந்த மரமும் வராது. தமிழ்நாட்டோட தன்மை பொறுத்து எனக்கு தெரிந்த அளவில் நீங்கள் நிச்சயமாக வளர்க்கலாம் அப்படின்னா 3 மரம். ஒன்று தேக்கு, எல்லா வகையான நிலத்துலையும் கண்டிப்பாக வளர்க்கலாம். 6 வருடத்துலேருந்து 10 வருடம் உங்களுக்கு நிச்சய வருமானம் கிடைக்கும். தேக்கு கண்ணை மூடி நடலாம். 2வது சவுக்கு. அந்த சவுக்கு இப்போ ஸ்பீடு சவுக்குன்ட்டு 2.5 வருஷம் 2.25 வருஷத்தில் வர்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பொதுவாக நாட்டு சவுக்கோ அல்லது மேம்படுத்தப்பட்ட ரகங்களோ அது மாதிரி போட்டுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வித்தரலாம். நல்ல விலைக்கு விற்கலாம். 3 வருடம் காத்திருந்ததுக்கு ஏற்ற மாதிரியான தரமான லாபத்தில் விற்கலாம் சவுக்கு. 3வது மஹோகனி. இந்த மரம் என்ன அப்படின்னா 10 வருடங்களில் ஓரளவுக்கு நம்ம வீட்டோட நிலம் இருக்குது பார்த்திங்களா, நிலம் செய்கிற அளவுக்கு ஒரு தடிமன் கிடச்சிரும். கண்டிப்பான விலை கிடைக்கும். 3 மரம் சொல்லியிருக்கேன். ஒன்று தேக்கு, மஹோகனி, 3வது சவுக்கு. முறையான இடைவெளி முக்கியம். அதோட தடிமன் கிடைக்கிற மாதிரி வேர் ஓடுற மாதிரி அமைப்பில் நம்ம வளர்க்கணும். இந்த காரியத்தை மட்டும் பிளான் பண்ணி பண்ணோம்னா நம்ம எவ்வளோ இடத்த சும்மா போட்டு வச்சுருக்கோம். 10 வருஷம் அல்லது இந்த இடத்துல நான் வீடு கட்ட போகிறேன் அல்லது இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் கட்டும்போது எடுத்துக்கலாம். இடத்த சும்மா போடாதீங்க. எவ்வளோ பேர் நம்மளோட இடத்த சும்மா போட்டு வச்சுருக்கோம். நடுங்க சாமி. பக்கத்தில் இதில் வனத்துறையில் 20 ரூபா கன்று அல்லது வனத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில திட்டங்களில் இலவசமாக தர்றாங்க. அவங்களே நட்டு கொடுக்குறாங்க. அல்லது நடுறதுக்குள்ள பணமும் செடியும் தர்றாங்க. பயன்படுத்திக்கங்க. அல்லது வேளாண்மை துறையில் கேளுங்க, அவங்க தர்றாங்க. அல்லது அவங்க மானியம் தர்றாங்க. பயன்படுத்திக்கங்க. ஆனால் தயவுசெய்து இந்த வெளியில் போய் ஒரு கன்று 20 ரூபா தான், அங்கெல்லாம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் 20 ரூபா தான் வாங்கினீங்கன்னா, வெளியில் போய் வாங்கிறது 150 ரூபா போட்டு வாங்கிறது, 300 ரூபா போட்டு வாங்கிறது, 200 ரூபா இதெல்லாம் செய்யக்கூடாது. விவசாயத்தை கம்மியாக செய்யணும், சிறப்பாக செய்யணும். அதே மாதிரி பாசனம் பண்ணுற தண்ணி செடியை தொடக்கூடாது. மரப்பயிரோட அடிப்படை ஒரு ஈரம் வேணும். ஈரம் வேணும். எதுவும் தொடக்கூடாது. ஈரம் தொடக்கூடாது. செடியை லேட்ரல் போட்டிங்கன்னா ஒரு 1/2 அடி 3/4 அடி தள்ளி போடணும். செடியிலேருந்து தூர்லேருந்து தள்ளி போடணும். செடியை நோக்கி மண்ணை அணைச்சி வைக்கணும். செடியிலேருந்து தள்ளி விழுகணும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தண்ணி மரத்துக்கும் மண்ணுக்கு இடையில விழுந்துச்சுன்னா செடி செத்து போயிடும். இந்த கவனத்தோடு செய்யுங்க. நிலத்தை சும்மா போடாதீங்க. எங்கெல்லாம் நம்ம நிலத்தில் கேப் இருக்குன்னு பாருங்கள், மரம் வைங்க. அது நிச்சய வருமானம் தரும். அதுலேருந்து உபப்பொருள்கள் இருக்குங்க. விழக்கூடிய இலையை நீங்கள் மட்கு பொருளாக மாற்றி அதை கொஞ்சம் உரமாக மாற்றி உங்கள் நிலத்துக்கு நீங்களே போட்டுக்கலாம். இலையுதிர் காலத்தில் கிடைக்கிற இலையெல்லாம் நீங்கள் எப்படி மரம் மக்கி ஒரு உரமாக மாற்றுறது, அந்த விஷயம்லாம் நாங்கள் சொல்லித்தரோம். ஆனால் அதை பயன்படுத்தணும். கண்டிப்பாக செய்யணும். அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். மரப்பயிர் சாகுபடிங்கிறது தமிழ்நாட்டோட அனைத்து மாவட்டங்களையும் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம். தண்ணீரில் கவனம் இருந்தால் நல்ல லாபம் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம்.